டேய் பாம்பு பாம்பு பாம்பு. சிவராத்திரி அன்று இரவு போல எங்கட ஊர் கோயிலுக்கு போய் பார்த்தேன். ஒரு நிகழ்ச்சியும் தொடங்குற பாட்ட காணையில. சரி என்றுட்டு கேரநகர் போய் கீரிமலைக்கு போவோம் 40 நிமிஷம் பைக்கில பயணம் செஞ்சு போனாங்க. கேரநகரால கீரிமலைக்கு போற வழியில இந்த சிவன் கோவில் இருக்குது. கீழே கிடந்த தென்னோலிய தூக்கி போட அவன் பாம்பண்டு பயந்துட்டானப்பா. கோயில் வளவுக்குள்ள நின்ற மாட்டுக்குட்டிகளுக்கு கிட்ட போனன். அது என்ன கண்டுட்டு வெறிலுதப்பா. நான் வெறிலி எல்லாம் இல்லப்பா. கால கழுவம் கோயில் கிணத்துக்கு கிட்ட போனேன். இரவுல எனக்கு கிணத்தை பார்த்தாலும் பெரிய பயம். அதுக்குள்ள தண்ணியும் புல்லா நிக்கிறத பார்க்க இன்னும் பயமா கிடக்கப்பா. அந்த மாட்டுக்குட்டியோட திருப்பி திருப்பி வெறிலாட்டிக்கு நீ சும்மா இருக்க மாட்டியே. இஞ்சலவா வெறிலி நெய் சுட்டி ஒண்ட வாங்கி நம்மள புலோ பண்ற எல்லாரும் நல்லா இருக்கணும் சிவனையும் சுத்தி கும்பிட்டாச்சு. அப்ப அந்த புலோ பட்டின தட்டி நமக்கும் ஒரு சப்போர்ட்ட திரளாமே. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னம் சிவராத்திரி அன்று இந்த சிவனிட்ட வந்த நாங்கள் 7 வருஷத்துக்கு பிறகும் சிவராத்திரி அன்றே அழைச்சிருக்கிறார் பாத்தியலும். அதால நகுலேச்சரத்துக்கு போற வழியில ஒரு வேத கோயில ஒரு கொண்டாட்டம் ஒன்று நடந்து முடிஞ்ச மாதிரி கிடக்குது. நகுலேச்சரத்துல விடியப்புறம் தேர் திருவிழா நடந்துச்சு. விடியப்புறம் வந்திருந்தா தேர் திருவிழாவை வீடியோ எடுத்து கவர் பண்ணிருக்கலாம். புலா விட்டுட்டேன். நாங்க போன நேரத்துக்கு இரவு போல பெரிய இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்தை தாண்டி தான் கோயிலுக்குள்ள போகணும். சோ கொஞ்ச நேரம் அந்த இசை நிகழ்ச்சி நடக்கிற இடத்தை நின்று போட்டு கொஞ்சத்தால நகுலேஸ்வரனையும் மெனமாற போய் கும்பிட்டு வந்தாச்சு. கீரி மலையில இருந்து இரவு 11 மணி போல எங்கட ஊர் கோயிலுக்கு மறுபடியும் வந்தோம். அங்க பார்த்தா சின்ன பிள்ளைகள் இந்த நாடகம் எல்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. நம்மட மக்களோட இரவிரவா நின்று நாமளும் அந்த நாடகங்களை பார்த்து ரசிச்சோமப்பா. நாளைக்கு உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.